உலக இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல காலை நேரத்தில் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். அது சங்கீதங்களின் புத்தகம் 133 அதிகாரம் 1வது வசனம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது என்பதாக. என கண்பான திருச்சபையின் குடும்பத்தின் மக்களே, தாவீது சொல்லும்போது சகோதரர்கள் ஒன்றாக வாசம் செய்வதும் கூடி வருவதும் ஐக்கியமாக இருப்பதும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதாக. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையிலே இதை காண முடியவில்லை. குடும்பத்திலும் சரி, திருச்சபை வாழ்க்கையிலும் சரி, நாம் வாழ்கிற சமுதாயத்திலும் சரி, இந்த ஐக்கியம் ஒற்றுமை இல்லை என்பதுதான் 100% உண்மையாக இருக்கிறது. ஆனால் பரிசுத்த வேதாகமும் சொல்கிறது சகோதர ஐக்கியம் அவசியம் என்று வலியுறுத்துகிறது. ஐக்கியப்பட்டிருந்தால் நமக்கு கிடைக்கிற ஆவிக்குரிய நன்மைகள் ஆசீர்வாதங்கள் ஏராளமாக உண்டு என்பதை அதை வெளிப்படுத்துகிறது. என்ன ஆசீர்வாதங்கள்? தேவன் நம் மத்தியில் வந்து வாசம் செய்வாராம். ஆவியானவர் ஒருமனப்பட்டு வருகிற இடத்துல அற்புதங்களை செய்வாராம். ஒரு மனதோடு கூடி ஆராதிக்கிற பொழுது நாம் எவைகளை கேட்டுக்கொள்கிறோமோ அவைகள் நமக்கு நிச்சயமாக கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. நிறைவான சமாதானத்தை கொடுக்குமாம், பரலோக சந்தோஷத்தையும் இன்பத்தையும் கொண்டு வருமாம், விடுதலையை கொண்டு வருமாம். ஆவியானவர் எங்கே அங்கே வந்து அசைவாடுவாராம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1, 2, 3 அதிகாரங்களை வாசித்து பாருங்கள். மேல் வீட்டு சபரையில் ஒன்று கூடிய போது நடந்தது இதுதானே. ஆனால் பிசாசானவன் இதை விடுவதில்லை. என கண்பானவர்களே, சிந்திப்போம், தாழ்மைப்படுவோம், விட்டு கொடுப்போம். சுயம் உடைக்கப்பட்டு போகட்டும். கடைசி கால எழுப்புதலுக்காக நாம் மன்றாடி ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். இந்த கடைசி கால எழுப்புதல் ஐக்கியத்தில் மாத்திரமே உண்டாக்கப்படும். ஐக்கியப்பட்டால் நிச்சயமாய் எழுப்புதல் நாட்கள் நிச்சயமாய் நிறைவேறும். இதை காட்டிலும் மிக மிக அவசியமானது தேவனோடுள்ள ஐக்கியமே. 1 யோவான் 1 அதிகாரம் 3 நீங்கள் வாசித்து பாருங்கள். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது என்பதாக. உலக ஐக்கியத்தை காட்டிலும் நமது ஐக்கியம் திரியேக தேவனோடு இருக்குமேயானால் சகோதர ஐக்கியம் நிலையாக இருக்கும். ஆதி அப்போஸ்தலர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் கபடமில்லாத இருதயத்தோடும் தேவனை துதித்து ஜனங்கள் மத்தியிலே தயவு பெற்றிருந்தார்கள். நாம் இப்படிப்பட்ட ஐக்கியத்தில் நிலைத்திருப்போம். தேவன் நிச்சயமாய் எழுப்புதல் நாட்களுக்குள்ளே நம்மை கொண்டு வருவார். ஒருமனப்பட்டு தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஒரு மனதோடு கூடி வருகிற இடத்துல தேவன் நிச்சயமாய் அற்புதங்களை செய்வார் என்பதற்கு சந்தேகமே இல்லை. ஆகவே இந்த நல்ல காலை பொழுதிலே ஆண்டவரை நாம் துதிப்போம். ஐக்கியத்தோடு கூட ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. எங்கள் மத்தியிலே உலாவுகிறவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்குவேன் என்று சொன்னவரே, சமாதான காரணரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்களை உற்சாகப்படுத்துகிற ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. துதிகளுக்கு மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. சகோதர ஐக்கியத்தை பலப்படுத்துகிற ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னதுவரே, உன்னதமான தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இரக்கத்தின் மெய்ப்பொருளே, உமக்கு ஸ்தோத்திரம். பராபரனே,
உம்மை நாங்கள் துதிக்கிறோம். திரியேக தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஐக்கியத்தை கெடுக்கிற பொல்லாத ஆவிகளை கடிந்து அப்புறப்படுத்துகிற தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எழுப்புதலுக்கு காரணமாய் இருக்கிற இந்த ஐக்கியத்தை கர்த்தர் உண்டாக்க போகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆவியானவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. எல்லாரும் சொல்லுவோம். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. உம்முடைய நாமத்தை சொன்னால் பேய்கள் ஓடும். உம்முடைய நாமத்தை சொல்லி கைகளை நீட்டினால் நோய்கள் மறையும். இயேசுவின் நாமம் விலையேற பெற்ற நாமம். அந்த நாமத்தை சொல்லி நாம் கனப்படுத்துவோம். உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையாமே. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையாம். உம் பெயரால் கை நீட்டினால் நோய்கள் மறையுதையா. உம் பெயரால் கை நீட்டினால் நோய்கள் மறையுதையா. கரங்களை தட்டி கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. மரித்து உயிர்த்தவர் நம்முடைய தேவன். மரணத்தை ஜெயமாய் விழுங்கினவர். அவர் மீண்டும் வரப்போகிற ராஜா ராஜா. ஆகவே இந்த நல்ல காலை பொழுதிலே உற்சாகத்தோடு பரிசுத்த தேவனாகிய கர்த்தரை பாடி மகிமைப்படுத்தி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். மரித்து உயர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையாமே. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையாமே. கூடுமே கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. எங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல அன்பின் ஆண்டவரே, உம்மால் எல்லாம் கூடும். நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, எங்களுக்கு ஐக்கியத்தை உண்டாக்கும், எங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வரும், அற்புதங்களை கொண்டு வரும். ஒரு வார்த்தை சொல்லுங்க ராஜா. எங்கள் மத்தியிலே நீங்க வாங்க. சகோதர ஐக்கியத்தை திருச்சபை வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, சமுதாய வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில என் ஆண்டவர் கட்டளையிடுவீராக. இந்த நல்ல காலை நேரத்தில் ஆவியோடும் உண்மையோடும் உம்மை ஆராதித்திருக்கிறோம். உம்முடைய நாமத்தை மிகைப்படுத்த இன்னும் கிருபை செய்யுங்க. இந்த நாளுக்குரிய எல்லா நன்மைகளையும் ஒத்தாசைகளையும் பாதுகாப்பையும் பராமரிப்பையும் என் ஆண்டவர் கட்டளையிட்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த மீண்டும் ஒரு காலை நேரத்தை கர்த்தர்களுக்கு தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.